வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வளமான வாழ்வுக்கு தடை பொருள் வறுமையா, அறிவு வறுமையா? வளமான வாழ்வு என்பதற்கு என்ன அளவுகோல்? நலமான உடல், மகிழ்வான மனம், நிறைவான செல்வம், நல்ல துணை சந்ததி, ஒத்து உதவும் உறவும் நட்பும், நல்ல தொழில், சமுதாய மதிப்பு போன்றவை நிறைவாக அமைவதுதானே. சரி, இவற்றில் என்ன அளவு கிடைத்தால் நிறைவு பெறுவோம்? அதிகமுள்ளவர்கள் உலகில் சிலராவது இருக்கின்றார்கள் தானே. அவர்கள் நிறைவாக வாழ்கிறார்களா? இல்லையே. ஏன்? இந்த கேள்விக்கு வள்ளுவர் சொல்லும் தீர்ப்பு என்ன என்றால், பற்றுக பற்று அற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அதாவது, பற்றி கொள்ள வேண்டிய பரம்பொருளை பற்ற தவறியதால் மக்கள் பற்றி கொண்ட அனைத்தும் பற்றாக்குறையாகவே தெரிகின்றன. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், மனிதன் எப்போதும் ஒரு கையால் கடவுளை பற்றி கொள்ள வேண்டும், இன்னொரு கையால் லௌகிக கடமைகளை ஆற்ற வேண்டும். கடமைகள் முடிந்த பிறகு 2 கைகளாலும் இறைவனை பற்றி கொள்ள வேண்டும். பொருள் பற்று, மக்கள் பற்று நீங்கி நடுநிலையில் வாழும் மகானின் தொடர்பை பற்றி கொண்டு அவரது நெறிகளை பின்பற்றி அவர் பெற்ற பற்றற்ற நிலையை நாமும் பெற்றுவிட்டால் இந்த வாழ்க்கை சொர்க்கமேதான். எதிலும் எப்போதும் பற்றாக்குறையே இருக்காது என்பதே அறிவறிந்த சான்றோர்களின் தீர்ப்பு. தத்துவத்தில் தெளிவும் தொண்டு செய்கின்ற மனமும் இருந்தால் உங்களுக்கு என்ன என்ன தேவையோ அதை இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான் என்றார் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். குடி செய்வல் எனும் ஒருவர்க்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும் என்றார் வள்ளுவ பெருந்தகை. அஞ்சாதே, உனக்கு முன்னால் என் சமூகம் செல்லும். இறைவனின் ராஜ்யத்தை வேண்டினால் உனக்கு வேண்டிய அனைத்தும் இலவசமாக கிடைக்கும் என்றார் இயேசுபிரான். இயற்கை நீதி இப்படி இருக்க, நாம் சந்திக்கின்ற இத்தனை பிரச்சனைகள், சிக்கல்கள், போர்கள் எப்படி, ஏன், எதற்காக நம்மை ஆட்டி படைக்கின்றன என்றால், 6ஆம் அறிவாகிய மெய்யறிவை உலகம் பயன் கொள்ளவில்லை. எந்தெந்த வகைகளில் அறிவு வறுமை உள்ளது என்பதை கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பாடலிலே குறித்திருக்கின்றார் வேடிக்கையாக. 6 அறிவில் ஓரறிவு அவுட்டு இருக்கும், 5 அறிவும் நிலைக்குமென்னா அதுவும் கூட டவுட்டு. எந்தெந்த வகைகளில் என்றால், தன்ரேகை தெரியாத பொய்ரேகைக்காரரிடம் கைரேகை பார்க்க வரும் முறையிலும், அவர் கண்டது போல் சொல்லுவதை நம்பிவிடும் வகையிலும், ஏமாறும் மனத்திலும், ஆமாஞ்சாமி தனத்திலும், எந்த நாளும் திருந்தாத மூடத்தனத்திலும், சோம்பேறி சுகத்திலும், தொடை நடுங்கும் குணத்திலும், சொந்த நிலையை மறந்து திரியும் ஈனப்பேச்சிலும், சிந்திக்காத இடங்களிலும், தெண்டச்சோத்து மடங்களிலும் 6 அறிவில் ஓரறிவு அவுட்டு. எந்தெந்த இடங்களிலே நாம் அறிவை கொண்டு சீர்தூக்கி சிந்திக்க வேண்டுமோ அந்த இடங்களெல்லாம் நாம் அறிவை பயன்படுத்தவில்லை. சிந்திக்கின்ற 6ஆம் அறிவை, பகுத்தறிவை பயன் கொள்ளவில்லை. மனிதகுலம் பல்வகை பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய திறம் பெற்று பல ஆண்டுகள் ஆகியும் இன்னும் போராட்டம் தொடர்வதற்கு காரணம் இந்த தெய்வ நீதியை பற்றிய அறியாமை, அறிவின் வறுமை. ஒரு விலங்கு மற்றொரு விலங்கின் உடலை உணவாக கொண்ட பழக்க பதிவையே மையமாக கொண்டு இன்று வரைக்கும் மற்றவர் பணத்தை, உரிமையை, சுதந்திரத்தை, உறவை, வாய்ப்பை பறித்து வாழ்வதே இன்று வரை நிகழ்கின்ற போராட்டங்கள்.
ஒன்று, தன் நாட்டுக்கு தேவையான வளம் எங்கிருக்கிறதோ அங்கு சென்று பறிப்பது. அடுத்தது, தன் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட எல்லை விரிவாக்க அடுத்த நாட்டையும் கைப்பற்றி தனது ஆதிக்கத்தை அங்கும் செலுத்துவது. இப்படி அடுத்தவர் வளத்தை தனதாக்கிக் கொள்கின்ற பொருள் பற்றும் மக்கள் பற்றும் தான் போர்களுக்கு காரணம். அனுபோகப் பொருட்கள் அவசியம்தான் என்றாலும் ஒரே பொருளில் தொடர்ந்து புதிய புதிய நுட்பங்களை புகுத்தி கொண்டே இருந்தால் ஆசையின் கைப்பாவையான மக்கள் எதிலும் நிறைவு பெற முடியாது. சம்பளத்தை கொண்டு நிறைவு பெற முடியாத போது லஞ்சம் வாங்கும் நிலை வரும் தானே. ஒரு பொருள் ஒரு அளவுக்கு மேல் பயன்பாட்டுக்கு தேவையில்லை என்று புதிய நுட்பங்களை நிறுத்திவிட்டால் மனிதனுக்கும் புது மாடல் மீது மோகம் குறைந்துவிடும். மாறாக வசதிகளை பெருக்கிக் கொண்டே போனால் உள்ளவனை பார்த்து இல்லாதவனுக்கு பொறாமையும் வெறுப்பும் பகையும் தோன்றி ஏமாற்று, திருட்டு, கொள்ளை, கொலை போன்ற கொடும் செயல்களை செய்ய வைத்து பிறகு காவல்துறை, நீதிமன்றம், சிறைச்சாலை என சமுதாய நலம் சீர்கெட்டு போகும். எல்லோருக்கும் ஒரே வகையான உடல் தானே. சிலருக்கு புது புது வசதிகள் தேவை, மற்றவருக்கு தேவையில்லை என்றால் எப்படி நியாயமாகும்? சரி, எல்லோருக்கும் எல்லா வசதிகளும் செய்து தர முடியுமா? அதில் வந்தது தானே உள்ளவனிடம் பிடுங்கி இல்லாதவனுக்கு கொடுப்பது. இது எப்படி தீர்வாகும்? உழைப்பில்லாமல் ஒன்றை பெற முடியும் என்றால் மக்கள் உழைப்பதற்கு முன் வருவார்களா? சாமி சொல்லுவார், அவரவர் தம் அறிவின் உழைப்பால், உடல் உழைப்பால் வாழ்வதுதான் நியாயமானது. அதே சமயம் உழைப்புக்குள்ள சரியான கூலியை நியாயப்படுத்திவிட்டால் பொருளாதார ஏற்றத்தாழ்வு குறைந்து வந்து ஒரு நாள் இல்லாமலே போய்விடும். அது மட்டுமல்ல, அனைவரின் திறமையும் ஒன்று போல் இல்லாதது தான் இயற்கை விதி. இறைவன் ஒருவருக்கு அதிக திறமை தந்ததற்கு காரணம் திறமற்றவனின் பங்கு வேலையும் சேர்த்து செய்வதற்காகத்தான். இந்த நீதியை புரிந்து கொண்டால் நான் மட்டும் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்குது என்ற புலம்பல் இருக்காது. திறமற்றவனுக்கு நான் உதவுகிறேன் என்ற உணர்வு எனக்கு மன நிறைவை தரும், மனித நேயத்தை உயர்த்தும். இதில் நிர்வாகத்தின் கடமை என்ன என்றால், அவரவர் தம் திறமைக்கேற்ப உழைக்கிறார்களா என்பதை மட்டுமே கண்காணிக்க வேண்டுமே தவிர உற்பத்தி அளவை பார்க்கக்கூடாது. அதே போல ஊதியத்தை நிர்ணயிப்பதில் தேவைகளை மையம் கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் ஒரே உடல்தானே, தேவைகளும் ஒன்று போல்தானே. மலைக்கும் மடுவுக்குமான ஊதிய பேதம் அதுதான் சொத்து சேர காரணம். அதிகப்படியான சம்பளமும் அதிகப்படியான லாபமும் தான் சொத்து சேர காரணம். சரி, உயர் பதவி வகிக்கும் எனக்கும் கீழ் பதவி வகிக்கும் அவருக்கும் சம்பளத்தில் பெரிய பேதமில்லையே என்ற குமுறலை தடுப்பதற்கு வாழ்க்கையை பற்றிய, இயற்கை பற்றிய விளக்கத்தை அனைவருக்கும் அளிக்க வேண்டும். அதற்கு எழுத்தறிவு, தொழில் அறிவு, தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கம் இணைந்த கல்வி அமலாக்கப்பட வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உலக சகோதரத்துவம் மலர வேண்டும் என்றால் மக்களிடம் சுத்த சன்மார்க்க நெறி பரவ வேண்டும். இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட மதங்கள் தங்களது கடமையை மறந்துவிட்டன. ஓருலக ஆட்சி வந்துவிட்டால் யுத்த பயம் ஒளிந்துவிடும். பொருளை சமப்படுத்தி பிறர் பொருள் கவர்தல் பாவம் என்ற தர்மத்தையும் போதித்துவிட்டால் பொருளை முன்னிட்டு செய்யப்படுகின்ற துரோகங்கள், அதன் உச்சமாக நிகழ்கின்ற போர்கள் எல்லாம் நீங்கிவிடும். இந்த உலகத்திற்கு ஒரே ஒரு அரசாங்கம் போதும், ஓருலக ஆட்சி. மேலும் ஒரே ஒரு ஆட்சி முறை போதும். இன்றைக்கு we have communism, we have capitalism, we have socialism, but
we don't have humanism. எந்த ஆட்சி முறையிலையும் மனித நேர்மை, மனித நேயம் இல்லை. மனித நேயம் உயர்ந்து வருகின்ற போது இந்த 3 வகை ஆட்சியும் அர்த்தமற்று போகும். தனக்கும் பிறருக்கும் நன்மையே செய்கின்ற மனித நேயமே உயர்ந்த வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை. அப்படி அமைகின்ற போது இராணுவத்திற்கு செலவாகும் கோடிக்கணக்கான பண மதிப்புள்ள பொருளும் இராணுவ வீரர்களின் உழைப்பும் சமுதாய நலத்திற்கு திருப்பிவிடலாம். பல ஆறுகளை தூர்வாரலாம், அணைகளை கட்டலாம், சாலைகளை சீரமைக்கலாம், இன்னும் பல பல நன்மைகளை செய்யலாம். இத்தனைக்குமான அற்புதமான உடல் அமைப்பும் திறமையும் கொண்ட இளைஞர் கூட்டம் யுத்த பயிற்சி என்ற பெயரால் அவரது திறமைகள் வீணாக்கப்படுகின்றன. விஞ்ஞானம் வளர்ந்ததன் காரணமே உதாரணமாக ஆகாய விமானங்கள் மூலமாக பல்லாயிரம் மைல் தூரத்தை சிறு மணி நேரங்களில் கடக்க முடிகிறது. ஒரு வினாடிக்குள் உலகத்தின் எந்த மூலையையும் தொடர்பு கொள்ள இணையதள வசதி நமக்கு துணை செய்கிறது. இவையெல்லாம் ஏன் உருவாகின என்றால், பூமியின் அமைப்பில் எல்லா வளங்களும் எல்லா இடங்களிலும் இல்லை. ஒரு பொருள் மிகுந்துள்ள இடத்திலிருந்து தேவையுள்ள இடத்திற்கு அனுப்பி வைக்க தகவல் தொடர்பும் விரைவு போக்குவரத்து சாதனங்களும் அவசியம். உலகப் பொது ஆட்சி இல்லை என்றால் இவற்றை எல்லோருக்கும் சீராக விநியோகிக்க முடியாது. காரணம் என்ன என்று பார்க்கின்ற போது, நாடாக இருந்தாலும் தனி மனிதனாக இருந்தாலும் நான் மட்டும் நலமாயிருந்தால் போதும் என்ற எண்ணம் தோன்ற காரணம், இந்த வசதிகள் நாளைக்கும் நமக்கு தேவைப்படுமே என்ற அச்ச உணர்வு. பொருட்களை சேர்த்து வைப்பதற்கு அடிப்படை காரணம் பாதுகாப்பின்மை. பிறர் பொருளை பறிப்பதற்கும் இதுவே காரணம். எப்போதும் எல்லாமும் எல்லோருக்கும் கிடைக்கும் என்றால் பதுக்குகின்ற குற்றமும் இருக்காது, ஒதுக்குகின்ற வேலையும் இருக்காது. சாமி சொல்வார்கள், உலகம் என்ற மண் மீது அனைவரும் பிறந்தோம். யாருக்கு உரிமை அதிகம், யாருக்கு குறைவு, யாருக்கு இல்லை. நான் எப்படி சுதந்திரமாக வாழ பிறந்தேனோ அதே போல்தான் அனைத்து ஜீவன்களும் பிறந்துள்ளன என்ற உண்மையை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சுதந்திரத்தை அழிப்பதற்கான பட்டயத்தை இறைவன் யாருக்கும் அளிக்கவில்லை என்பதை உணர வேண்டும். உலகம் என்ற மண் மீது அனைவரும் பிறந்தோம். உயிர் காக்கும் காற்று ஒன்றே மூச்சு விடுவதற்கு. உலகெங்கும் ஒளி வீசும் சூரியனும் ஒன்றே. உள்ள கடல் ஒன்றே நீர் ஆவியாகி பொழிய. உலகிலுள்ளோர் எவரும் இதில் ஒன்றும் செய்ததில்லை. ஒவ்வொருவரும் பிறந்து வாழ்ந்து செத்து போவார். உலகில் ஒரு பகுதியினர் மற்றவரை கொன்று உயிர் வாழ்தல் நீதியினில் உலகில் கொலைஞர்களே மிச்சம். எனவே வாழ உள்ளோர் அனைவருமே ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு திட்டம் வளமாய் வாழ என்கிறார் மகர்ஷி. அதுதான் அறிவு வளம் மிக்க வாழ்க்கை, அறிவு வறுமை நீங்கிய வாழ்க்கை. இது செயல்பட்டு விட்டால் பிறகு வறுமை, கடன், நோய், பகை என்று எதுவுமே உலகத்தில் இருக்காது. காவல்துறை, இராணுவம், நீதித்துறை என்ற விரை செலவுகளும் இல்லாது மறைந்து போகும். ஓருலக ஆட்சியின் நிர்வாகம் உலகெங்கும் மலர்ச்சி பெறுகின்ற போது ஒழுக்கத்தை காக்கின்ற, கற்பிக்கின்ற நமது உலக சமுதாய சேவா சங்கமும் உலகெங்கும் விரிந்திருக்கும். இதன் விளைவாக நேர்மையுள்ள பொறியியலார், தரமிக்க பாதுகாப்பான நகர கட்டமைப்பு, நீர்வளத்திற்கான அணைக்கட்டுகள், சாலைகள், பாலங்கள் போன்ற வசதிகளை மேற்கொள்வார்கள். லஞ்சம், ஊழல் இல்லாத நிர்வாகத்தால் நெஞ்சில் உரம் கொண்ட, நேர்மை திறம் கொண்ட அரசியல்வாதிகள் மக்களின் வரி பணத்தை சிக்கனமாக செலவு செய்து வரிச்சுமையும் குறைத்து விடுவார்கள். சமுதாயத்தின் வசதியும் பாதுகாப்பும் பண்பாடும் மேன்மை பெறும். மக்கள் அனைவரின் தேவைகளும் அடிப்படையில் ஒன்றேதான். உணவு, நீர், உடை, உறைவிடம், உறவு, நட்பு, கல்வி, தொழில், மருத்துவம், பாதுகாப்பு, மகிழ்ச்சி, மன நிறைவு எல்லோருக்கும் பொதுவானது. இவற்றை பெறுவதற்கான உரிமையும் இறைவன் தந்த கொடைதான். அதிலும் உணவு, நீர், மின்சக்தி
என்ற இயற்கை வளங்களை பயன்கொள்கின்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு. அதே சமயத்தில் அதிகமாக துய்க்கவும் விரயம் செய்யவும் யாருக்கும் உரிமையில்லை என்ற இயற்கை விதியை புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு என்றார் கவிஞர் வாலி. உழைக்கின்ற நோக்கம் உறுதியாகிவிட்டால் கெடுக்கின்ற நோக்கமும் பறிக்கின்ற நோக்கமும் மறைந்து போகும். இதற்கான பகுத்தறியும் ஆர்வத்தை மக்களுக்கு ஊட்ட வேண்டும். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வள்ளுவனின் கூற்று உலகத்தில் செயல்பாட்டுக்கு வர வேண்டும். இந்த அறிவின் வளர்ச்சியில் பொது நலமும் உலக பொதுவான ஆட்சி முறையை வகுக்கவும் ஏற்கவும் வழி காணும். எல்லாரும் எல்லாமும் பெறக்கூடிய சமுதாயத்தில் போராட்டம் ஏது? இருப்பதை சமமாக பகிர்ந்த பின்னே இல்லாமல் எங்கே? இந்த சமுதாய அமைதி விரிவு பெற்றால் போரும் ஒழிந்து போகும். இப்படி சான்றோர் பெற்ற அனுபவம் வாழ்வில் சரிந்தோர்க்கு அறிவுரையாகும். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.